ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل. அல்ஹம்துலில்லாஹ். ஜெயத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஏகத்துவ கொள்கையில நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு இந்த பொருளை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல. அதை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, வணக்கம் தான் என்னங்கிறது சரியா புரியல. மத்தெல்லாம் கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் என்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, தொழுவுறது மட்டும்தான் வணக்கம். அதை நம்ம அல்லாஹ்வுக்கு தானே செய்யறோம். மற்ற காரியங்கள் என்ன பண்ணா என்ன, வணக்கங்கிறது இந்த தொழுவுறது மட்டும்தான் வணக்கம், ஹஜ்ஜி மட்டும்தான் வணக்கம், நோன்பு மட்டும்தான் வணக்கம், இதை தவிர வணக்கம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டதுனாலதான் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் தொழ மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வை தவிர வேற ஒரு ஆலயத்துக்கு ஹஜ் செய்ய போக மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் வணக்கம்னா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இதுதான் வணக்கம், இதை தவிர மற்ற காரியங்களை எல்லாம் யாருக்கு வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு வழங்கி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான ஒரு நடைமுறைகள் இந்த சமுதாயத்தில் நிறைய காணப்படுது. வணக்கம் தான் என்ன, இதை தெளிவுபடுத்தணும்னு வைங்களேன், பெரும்பாலானவர்கள் அது வீட்டு எடுத்துடலாம். வணக்கம் தான் என்ன, தொழுவுறது மட்டும்தான் வணக்கமா, நோன்பு மட்டும்தான் வணக்கமா, ஜகாத்து மட்டும்தான் வணக்கமா, ஹஜ்ஜி மட்டும்தான் வணக்கமா? இல்ல, இவைகள்லாம் வணக்கம். இவைகள் அல்லாமல் இன்னும் ஏராளமான வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த வணக்கங்களிலேயே எல்லா வணக்கங்களிலையும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்குன்னு சொன்னா அது துவா. தொழுகையை விட சிறந்த ஒரு வணக்கம் இருக்குன்னு சொன்னா எது? துவா தான். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்வாஉ ஹுவல் இபாதா, துவா தான் இபாதத்தை. ஒருத்தனுடைய அடிமைத்தனத்தை தெளிவா காட்டக்கூடிய ஒரு நிலை எதுன்னு கேட்டா துவாங்கிற நிலை தான். நீங்க எப்ப கை ஏந்திட்டீங்களோ உங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறீங்க, அவன் எஜமாண்டு ஒத்துக்கிறீங்க. நீங்க வாங்குறவர், அவன் கொடுக்கிறவன், அவனுக்கு முடியும் உங்களுக்கு முடியாது, இவ்வளவையும் சேர்த்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டா அந்த அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்திக்கிறது தான். அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்வாஉ ஹுவல் இபாதா, துவா செய்வதற்குதே அதுதான், பிரார்த்தனை செய்வதற்குதே அதுதான் வணக்கம், வணக்கத்திலே தாயாயது. தொழுகைங்கிற சலாத்துன்னு அரபில பேரு தொழுகைக்கு. சலாத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அகராதியில துவான்னு தான் அர்த்தம். அந்த தொழுகைக்குள்ள துவா இருக்கிறதுனாலதான் தொழுகைக்கு துவான்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. சலாத்துங்கிற வார்த்தைக்கு அரபி அகராதியில என்ன பொருள் கேட்டா பிரார்த்தனைன்னு அர்த்தம். சலாத்துனாலும் துவாண்டாலும் ஒரே அர்த்தம் தான். தொழுகைக்கு கூட என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு மார்க்கத்தில் கேட்டா துவான்னு தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு, சலாத்துன்னு தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தொழுகைக்குள்ளேயே துவாக்கள் வர்ற காரணத்தினால அத்தஹியாத்துல துவா ஓதுறோம், ருக்கு சஜிதாக்கள்ல இறைவனை புகழ்றோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லி இறுதினா நேர்வழி காட்டுன்னு சொல்லி கியாமுல ஓதுறோம். இப்படி நிறைய துவாக்கள் இதுல மலிந்து கிடக்கிறதுனாலதான் தொழுகையை கூட துவான்னு சொல்றோம். அப்ப துவா என்பது நம்ம என்ன விளைக்கணும்னு கேட்டா அது முக்கியமான வணக்கம். எப்படி தொழுகைய வேற யாருக்கும் செய்ய முடியாதோ, நோன்பை வேற யாருக்காக எப்படி வைக்க முடியாதோ, ஹஜ்ஜின்னு சொல்லி வேற யாருக்காக எப்படி செய்ய மாட்டோமோ, அதே மாதிரி துவாவையும் வேற எங்கேயும் செய்யக்கூடாது. இதான் முக்கியமா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆன்ல சொல்றான், வைதா சாலுக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். துவாங்கிறது எப்படி அல்லாஹ்வுடைய வணக்கம்னு பாருங்க. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களே ஆனால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் கிட்ட இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் என்ன செய்யறேன்? அருகில் இருக்கிறேன். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு யார்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க? நான் எங்க இருக்கிறேன்? என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடத்திலே கேட்பார்களே ஆனால் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் அருகிலே இருக்கிறேன். அருகில இருந்துகிட்டு நான் தான் உங்களுக்கு அருகில இருக்கிறேன், நீங்க கேட்டவங்க தர முடியுமா? அருகில வந்தா மட்டும் பத்தாது, அருகில யார் வேணாலும் இருக்கலாம். இது கூட தான் அருகில இருக்குது, இது ஏதாவது செய்யுமா? நான் அருகில இருக்கிறேன் பிளஸ் அப்புறம் நல்லா சேர்க்கிறான் பாருங்க, உஜீபு தாவத்த தாயி, இதாதான் என்னை அழைக்கும் பொழுது அழைக்கக்கூடியவனுடைய அந்த துவாவுக்கு நான் பதில் அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். நான் கிட்டத்திலே இருக்கிறேன்,
கேட்கிற எல்லாருடைய துவாவையும் நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், மறுமொழி சொல்கிறேன் அப்படிங்கிற இரண்டாவது. மூணாவது சொல்றான், பொல் எஸ்தஜீபூலி, என்னிடமே அவர்கள் மறுமொழியை எதிர்பார்க்க தேடட்டும், என்னிடமே பிரார்த்திக்கட்டும், ஒல் யூமினு பி, என்னையே நம்பட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். இவ்வளவு தெளிவா சூரத்துல் பக்ராவுல 186வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றான். என்ன சொல்றான்? இதுல என்ன விளங்குது? அல்லாஹ்விடத்துல துவா செய்யாம நம்ம வேற வேற இடத்துல துவா செய்யறோமே அதையும் உடைக்கலாம். துவாங்கிறது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் செய்யணுங்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? எதுக்காக நீங்க அல்லாஹ் விட்டுட்டு வேற இடத்துக்கு போறீங்க? அல்லாஹ் நம்ம பார்த்தோம் எங்கேயோ இருக்கிறான், அவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான், இவர் இந்த பக்கத்துல இருக்காரு அப்படி நம்ம நினைக்கிறோம். நீங்க யார பக்கத்துல இருக்காரு நினைக்கிறீங்களோ அதை விட பக்கத்தில் அவன் இருக்கிறான். நான் கூட ஆண்டவர்னா அவர் 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருப்பாரு. அல்லாஹ் இங்க இருக்கிறான், இந்த இருக்கிறான். இன்னும் எந்த அளவு சொல்றான்னு கேட்டா, நகுன அக்கரபை இலகிய ஹபலில் வரையுதுங்கிறான் அல்லாஹ். பிடரி நரம்பை விடவும் கிட்டத்தில் இருக்கான். ஒரு மனுஷனுடைய பிடரி எவ்வளவு தூரம்? அவனுக்குள்ளதான் இருக்குது. பிடரி நரம்பு தான் அந்த ஸ்பைனல் அதுக்குள்ள எல்லா முடிச்சுகளும் சேர்ந்துருக்கு, மூளையை கனெக்ஷன் பண்றது. அதான் மனுஷனே மூளை, அதுதான். அதை விட கிட்ட இருக்காங்கிறான். உனக்கு மூளை எவ்வளவு கிட்டத்தில் இருக்குதோ அதை விட கிட்டத்தில் நான் இருக்கிறேன். மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ள பொருள் எது? அந்த பிடரி தான். மூளைக்கு ரொம்ப கனெக்ஷன், எல்லாம் நரம்பு முடிச்சு சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் மூளை தான் மனுஷன். உன் மூளைக்கு அந்த பிடரி நரம்புக்கு எவ்வளவு வித்தியாசம்? அதை விட கிட்ட நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப அருகில் இருக்காட்ட போது நீ விளங்கிக்கணும். அந்த கிட்டத்தில் இருக்கிறவன்ட்ட விட்டுட்டு தூரத்தில் ஒண்ணு போய் கிருக்கிறதான் சொல்லணும். பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, அடுத்த வீட்டுல கேட்டா கடன் தந்துருவாரு, ரொம்ப இறக்க குணம் உள்ளவரு. அடுத்த வீட்டுல கேட்காம இங்க இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி சாப்பானா இந்த அளவு கூப்பிட்டே தந்துருவாரு. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, உனக்கு நான் கிட்ட இருக்கிறேன், கிட்ட இருந்தா மட்டும் பார்த்தாலும் தரக்கூடியவனா இருக்கிறேன், அதனால என் தருவி கேட்டு ஆகணும், வேற யார்த்தையும் கேட்காத. அப்ப நான் கிட்ட இருக்கிறேன், உனக்கு தருவேன், வேற யார்த்தையும் கேட்காத. இப்படி 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா இந்த துவா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம்னு விளங்குதா இல்லையா? கொல் எஸ்தஜீபூலி, என்னிடமே அவர்கள் கேட்கட்டும், வேற யார்ட்டையும் பிரார்த்திக்க வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல கட்டளையிடுறான். அதே மாதிரி சூரத்துல் இஸ்ரா 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குலியுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா தது ஃபலகுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிரார்த்தியுங்கள், ரஹ்மான் என்று பிரார்த்தியுங்கள். பிரார்த்திக்கிற யாரை பிரார்த்திக்கணும்? அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பிரார்த்தியுங்கள், ரஹ்மான் என்று பிரார்த்தியுங்கள். இன்னும் எப்படி பிரார்த்திப்பதா இருந்தாலும் அழகான திருநாமங்கள் எனக்கு இருக்கின்றன, அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதை சொல்லி பிரார்த்தியுங்கள். வர வேண்டி போயிடாத. உனக்கு ரிஸ்க் தானே, ரிஸ்க் தருபவனே எனக்கு ஒரு பேர், அதை சொல்லி கூப்பிடு. உனக்கு நோய் தானே நீட்டனே, நோய் தீர்ப்பவனே எனக்கு ஒரு பேர் இருக்கு, அது சொல்லி கூப்பிடு. உனக்கு இறக்கம் தானே காட்டனே, இறக்கம் காட்டுறவன் எனக்கு ஒரு பேர் இருக்குது, அது சொல்லி கூப்பிடு. உனக்கு இறக்கம் தேவையா இருந்தா ரஹ்மானே ரஹ்மத்து செய்கன்னு கேளு. உனக்கு மன்னிப்பு தேவையா இருந்தா மன்னிப்பவன் பேர் எனக்கு இருக்குது, அதுக்காக வேற ஆளை தேடிட்டு போவாதப்பா, எல்லாமே எனக்குள்ள இருக்குங்கிறான்ல. உனக்கு மன்னிப்பு தானே வேணே, நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன், ரிஸ்க் தானே வேணே, ரிஸ்க் தரவனா இருக்கிறேன், நோய் தானே தீட்டனே, தீக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், இறக்கம் தானே காட்டனே, அதுக்கு நான் தான் இருக்கிறேன். எல்லா தன்மைகளும் எனக்குள்ள இருக்குங்கும் போது ஏன் ஒன்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டு போற? எல்லாம் இங்க வா. அதுக்குதான் அஸ்மாவுல் ஹுஸ்னாங்களாம். ஐயம்மா தது, நீங்கள் எப்படி இழைப்பதாக இருந்தாலும் பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது, ரஸாக்கு, வஹாபு, ஜப்பார் இருக்குது. எந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ கூப்பிடு, எதை கூப்பிட்டா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், ஆனா என்னை தான் கூப்பிடணும். நீ பிரார்த்திக்கிறதா இருந்தா அல்லான்னு சொல்லு, ரஹ்மான் சொல்லு, ரஹீம் சொல்லு, ரஸாக்னு சொல்லு, ஜப்பார்னு சொல்லி வேற யாரும் கூப்பிட்டுறாத. இவ்வளவு அழகா ரப்புல் ஆலமீன் இதுல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்றான், ஆராப்ல 180வது வசனத்துல, ஒலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதூஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்குது, அதை கொண்டுதான் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஃபதூஹு பிஹா, நீங்க துஆ செய்யறதா இருந்தா அதை கொண்டுதான் நீங்க துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப துஆ என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கூடவே கூடாது என்பது இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்றது. இன்னொரு இடத்துல நம்ம அல்லாஹ் சொல்லி கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முக்தர இதா தஆஹு வ யக்ஸிபு ஸூஅ வ யஜஅலக்கும் ஹுலஃபா அல் அர்லி ஐலாஹு மா அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். அம்மை யுஜீபுல் முக்தர், நெருக்கடிக்கு ஆளானவன் இருக்கிறானே அவன், இதா தஆஹு அல்லாஹ்வை பிரார்த்திக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? பிரார்த்திக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? வ யக்ஸிபு ஸூஅ,
துன்பங்களை விளக்கக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? எஜாலக்கும் குலபா அல் அருளி, இந்த பூமியிலே உங்களை வழித்தோன்றவர்களாக ஆக்கியிருக்கிறானே, அப்படி ஆக்கியவன் எவனாவது இருக்கிறானா? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு ஒரு கடவுள்களா? கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோடு வேற கடவுளா? நான் தான் ராத்திரிக்கு பதில் தர ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னும் சொல்றான் அல்லாஹ், துவா இபாதத்து தான், அதான் பெரிய வணக்கம்ங்கிறதுக்கு அருமையான ஒரு ஆதாரம். சூரத்து காஃபிர் முதல் சொன்னது நம்மள 62. இப்ப காஃபிர் அத்தியாயத்துல 60வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான். திருக்குரான் வசனம் என்ன சொல்கிறான்? உதுஊனி, என்னிடத்திலேயே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்தியுங்கள். அஸ்தஜிபு லக்கும், உங்கள் பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உதுஊனி, என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள். அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னுடைய இபாதத்தை யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ, துவாவை சொல்லிவிட்டு இபாதத்துக்கிறான். என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அவன் அலட்சியப்படுத்துகிறானோ, எதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், நரகத்திலே இழிந்தவர்களாக அவர்கள் நுழைவார்கள். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒருத்தர் நரகத்தில் நுழைவதற்கு துவாவை விடுறதுதான் காரணம். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துவாவை வேற யார்த்தையும் கேட்கறதான் காரணம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட, நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன் இல்லையா, இப்னு மாஜாவுல வருது, அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா தான் இபாதத்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. துவா தான் வணக்கம், துவா தான் வணக்கம்னு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த வசனத்தை, கால ரப்பூக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடத்திலே துவா செய்யுங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இது மாதிரி நிறைய இருக்கு. ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லாஹு, அவன் தான் ஜீவன் உள்ளவன், அவனை தவிர கடவுள் இல்லை. ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கு மாத்திரம் கலப்பற்ற நிலையிலே நீங்கள் துவா செய்யுங்கள், அவனிடத்தில் மாத்திரம் நீங்கள் துவா செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் காஃபிர் 65ல சொல்றான். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை இழைக்கிறான, துவா செய்யறான, அவனோடு வழிகட்டவன் யார் அப்படிங்கிற கருத்தை அஹ்காப் 5ல சொல்றான். உங்கள் இறைவனை அடக்கத்தோடும் ரகசியமாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறி இவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று ஆறாவது 55ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. துவாங்கிறது ஒரு வணக்கம். எப்படி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை நீங்க நம்பிட்டீங்களோ, துவாவுக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதுக்கு அர்த்தம் தொழுகைக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஏன் தொழுகை வணக்கம். நோன்புக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, என நோன்பு வணக்கம். ஜகாத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஜகாத்து வணக்கம். ஹஜ்ஜுக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அது வணக்கம். அதே மாதிரிதான் துவாவுக்கு உரியவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஏன்னா துவா ஒரு வணக்கம். அதுதான் தலை சிறந்த வணக்கம், அதுதான் முக்கியமான வணக்கம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் 2 விஷயத்தை விரும்புறான் துவாவுல. ஒன்னு, அடுத்த ஆள்கிட்ட கேட்க கூடாது, என்கிட்ட கேட்கணுங்கிறான். 2வது, அடுத்த ஆள்கிட்ட கேட்காம என்கிட்ட கேட்காம இருந்துடக்கூடாது, என்கிட்ட கேட்டு ஆகணும். அடுத்த ஆள்கிட்ட கேட்க கூடாது ஒண்ணு. 2வது, என்கிட்ட கேட்டு ஆகணும். நான் ஒருக்கனையும் கேட்காம இருந்துக்கிறேன்னு கூட ஒரு பூமியில் இருக்க முடியாது. அங்கேயும் போவான, அங்கேயும் கேட்கல, இருக்க முடியுமா? கோவிப்பான அல்ல. மல்லம் எஸ்ஆல் இல்லாத எவ்வளவு அழகி, எவன் ஒருத்தன் அல்லாட்ட கேட்க மாட்டேங்கிறானோ அவன் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான். திருமதியில துவாக்களே ஒரு கிதாபா அத்தியாயம் இருக்குது. அதுல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் எஸ்ஆல் இல்லாத எவ்வளவு அழகி, யாரிடத்துல அல்லாஹ் யார் அல்லாட்ட கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோவப்படுகிறான். இப்ப இவ்வளவு என்ன விளங்குது? துவாங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வணக்கம். இத மாத்திரம் விளங்கிட்டாங்கன்னு வைங்க, ஒரு குழப்பமும் இருக்காது. நம்ம துவா தானே செய்யறோம், துவான்னு உங்களுக்கு விளங்குதுல. சாதாரணமா கூப்பிடுறதுக்கும் துவா என்ற பிரார்த்தனைக்கு உள்ள வித்தியாசத்தை நேற்று உங்களுக்கு சொல்லியாச்சு. சாதாரணமா கேட்கறதுங்கிறது பரஸ்பரம் கேட்கறது. துவா என்ற அடிப்படையில் கேட்கறதுன்னு சொன்னா, அவன் எஜமான், நான் அடிமை, அவன் கண்ணுக்கு தெரியாத விதத்துல தருவான், சூப்பர் பவர் அவன், அவனுக்கு நான் எதுவும் கொடுக்க வேண்டியதுல, அவன் தான் எனக்கு தரக்கூடியவன். இந்த மாதிரி நம்பிக்கைக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அழைப்புக்கு பேர் தான் துவாங்கிறது. அப்ப இந்த மாதிரியான துவா செய்வதாக இருந்தால் அது ஒரே ஒருத்தனுக்கு தானே செய்யணும், அல்லாஹ் தான் சொந்தக்காரன். உங்களுக்கு தெளிவாகி போச்சு. இப்ப என்ன, இந்த துவாவுல நீங்க பார்க்கணும், நம்ம போய் பெரியார்கள்ட்ட மகான்கள்ட்ட நாங்க துவா செய்ய சொல்றோம் நினைக்கிறான். இவன் 2 விஷயம் சொல்றான். ஒண்ணு, அவுளியாட்ட போய் கேட்கறான். என்ன கேட்கறான்னு கேட்டா,
அவுளியாவேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி நீங்க ஒரு அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி வாங்கி தாங்கங்கிறான். சில பேர் நீங்களே தாங்கங்கிறான். சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா, அவுளியாவே நீங்க அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஆளு, நீங்க அல்லாட்ட சொல்லி நீங்க உங்க செல்வா கொஞ்சம் பயன்படுத்தி எங்களுக்கு கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படி கேட்கிறவனு இருக்கிறான். அவங்கள்ட்ட தாங்கன்னு கேட்கிறவனும் இருக்கிறான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவங்க ஹயாத்தோட வாழ்ந்தாங்க இல்லையா? ஹயாத்தோட வாழ்ந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை எப்படி எடுத்துட்டாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் சொல்லி ஒரு துஆ செய்ய சொல்றது. அதாவது நமக்குள்ள நம்ம கேட்கிற விட்டுப்புட்டு நீங்க எனக்காக செய்யுங்க, நீங்க எனக்காக செய்யுங்க, நீங்க எனக்காக செய்யுங்க இப்படி கேட்கலாமா? முதல்ல கேட்கலாமான்னு கேட்டா கேட்கலாம். எப்ப கேட்கலான்னு கேட்டா உசுரோட இருக்கும்போது கேட்கலாம். உயிரோட இருக்கும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தட்ட போய் எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக நீங்க எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையில அனுமதி இல்ல. யாரும் யாருக்கும் கேட்கலாம். உயர்ந்தவராக கருதப்படக்கூடியவர் சாதாரணமான ஆள்கிட்ட போய் எனக்கா நீங்க துஆ செய்யுங்கன்னு கேட்கலாம். சாதாரணமானவராக கருதப்படக்கூடியவர் உயர்ந்தவராக இருக்கிற ஆள்கிட்ட போய் என்ன செய்யலாம், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. எப்ப? ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்த நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் கேட்டுக்குவாங்க. ஒரு நாள் ஜும்மா பயான் நடத்திட்டு இருக்கிறாங்க. கடுமையான பஞ்ச நேரம், மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமவாசி எந்திரிக்கிறார். சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய மழை தொழுகை ஒரு பாடம் இருக்குது. புகாரியில, முஸ்லிம்ல இருக்குது. எல்லாத்திலும் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது. அப்ப அந்த கிராமவாசி எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, பயிர்கள்லாம் கருவுது, ஆகடை எல்லாம் சாகுது, குடிக்க தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்க, மழை வேண்டி இருக்குது, அதனால நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். ஜும்மாவை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், கிராமவாசி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை கூட அந்த சஹாபி வர்ணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையிடக்கூடிய நேரத்தில் ஆகாயத்தில் எந்த ஒரு மேகமும் இருக்கவில்லை. அவ்வளவு பிரைட்டா வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு சூரியன், மண்ட காயுது, மழை மேகமோ மழைக்கான அறிகுறியோ கூட இருக்கவில்லை. அந்த மாதிரியான நேரத்தில் அவர் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மெம்பர்ல இருந்தவாறே துஆ செய்யறாங்க. அல்லாஹ் எங்களுக்கு மழை இறக்கி வச்சிரு, இந்த கஷ்டத்தை நீக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க. துஆ செஞ்ச உடனே நாங்கள் மழையில நனைந்து கொண்டுதான் வீட்டுக்கு போனோம் என்று சொல்ற அளவுக்கு மழை நனைஞ்சிருச்சு. கொட்டுது. அப்ப மழை இல்லை என்ற ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சஹாபாக்கள் மலைக்கு துஆ செய்யுங்க கேட்டுக்கிறாங்க. நல்லவரு, அல்லாஹ்வுடைய தூதரு, நம்ம கேட்கறத விட அவங்களுடைய துஆவுக்கு வெயிட் கூட அப்படி நினைச்சு போய் கேட்டிருக்கிறாங்க. கேட்டா அல்லாஹ்வும் ஏத்துக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோரிக்கையை ஏத்துக்கொண்டு துஆ செய்யறாங்க. துஆ செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மழையை பொழிவிக்கிறான். அடுத்த வாரம் கூட வர்றாரு. ஆமா, அடுத்த வாரம் ஜும்மா நடக்குது. அடுத்த வாரம் வர்றாரு. என்ன நடக்குது தெரியுமா? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிடிச்ச மழை அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீடிக்குது. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நிறுத்திருக்கு, ஏதாவது பண்ணுங்க, சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்களேன். இல்ல சாவுது, இப்பவும் சாவுதான், இப்போ அழுகி போகுது, இப்போ உயிரினங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்குது, நீங்க நிறுத்துறவங்க துஆ செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துறவங்க துஆ செய்யல. அவங்கள நிறுத்தக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிறுத்தக்கூடாது இல்லையா? அல்லாஹ் இதை தேவையான வேக பகுதிக்கு கொடுத்துரு, எங்களுக்கு நிறுத்த கூடாது மழையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, எங்களுக்கு கேடு தர்ற மாதிரி ஆக்காம மத்தவங்களுக்கு நன்மை தர்ற மாதிரி ஆக்கிரு அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறங்களுக்கு இதை அனுப்பி வச்சிருவாயாகன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை பண்ணாங்க. அதே சஹாபி தான் போன வாரம் மழை பெய்ய சொல்லி துஆ செய்ய சொன்னாரு, அடுத்த வாரம் நிறுத்த சொல்லி துஆ செய்ய சொன்னார். இதுல நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? துஆ செய்யறது ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட, ஒரு பெரிய ஆள் நினைக்கிற ஆள்கிட்ட போய் சொல்லலாம். சரி, அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. மூத்தா போன பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ ஒரு பஞ்சம். பாருங்க, சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கிளாஸ் நடத்திட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட போய் நீங்க துஆ செய்யுங்கன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அதுவும் புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அப்போ இதே மாதிரியான பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாரும் போய் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் நின்று கொண்டு அரக்கா சலத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னைக்கு ஒரு நாள் கிராமவாசிக்கு துஆ செஞ்சீங்களே,
அந்த மாதிரி இப்பவும் நீங்கன்னு கேட்டாங்களா யாராச்சும்? உமருல்லான காலத்துல பஞ்சம்னா பஞ்சம், அப்படி பஞ்சம். அந்த பஞ்ச நேரத்துல எந்த ஒரு சஹாபியுமோ அல்லது அபூபக்கரோ அல்லது உமரோ அல்லது பெரிய பெரிய சஹாபாக்களோ அல்லது சாதாரண ஒண்ணும் தெரியாத அறகுறையாக மார்க்கத்தை அறிந்திருக்கிற நிலையில இருக்கிற ஒரு சஹாபியோ போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலத்தில் நின்று கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னைக்கு ஒரு நாள் துவா செஞ்சு மழை பெய்ய வச்சுக்கல, இன்னைக்கு அதோட கஷ்டமா இருக்கிறமே, இன்னைக்கு ஒரு தடவை அப்படி செய்யுங்களேன்னு கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் கத்தாங்க. என்ன பாடம்? உசுரோட இருக்கும்போது கேட்கலாம், மூத்தா போயிட்டா கேட்க கூடாது. அதுக்கு தான் உமர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அப்பாஸ கூப்பிடுறாங்க. மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து அப்பாஸ் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய தகப்பனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்திலேயே ரொம்ப அவங்க ரத்த பந்தத்துல ரொம்ப விருப்பமானவர் ஃபர்ஸ்ட் ஹம்சா. அவர் மூத்தா போயிட்டாரு. அவர் உகது பொருளை ஷஹீத் ஆயிட்டாரு. இவர் உசுரோட இருந்த ஒரு ஆள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரில் எடுத்துக்கிட்டோமே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட மரியாதைக்குரியவர், பெரியத்தா, அந்த குடும்பத்தில் உள்ளவர், ரசூலுல்லாஹ்வுடைய முகமத்துக்கு சொந்தக்காரரு, பெரிய மனுஷன். உமரையெல்லாம் விட பெரிய மனுஷன். அன்னைக்கு இருக்கிற ஆட்கள்ல அவர் தான் மூத்த ஒரு ஆளா இருக்காரு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நாங்கள் துஆ செய்ய சொல்லுவோம், நீ அதை ஏற்று எங்களுக்கு மழையை தருவாய். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அவர் அல்லாஹ் துஆ செய்யறாரு, அல்லாஹ்வே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் அவங்கள்ட்ட போய் நாங்கள் சொல்லுவோம் துஆ செய்ய சொல்லி, அவர்களும் உன்னிடத்தில் துஆ செய்வார்கள், நீ அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பாய். இப்போது அவங்களுடைய பெரியத்தா இதோ வந்திருக்கிறார், அவர் உன்னிடத்தில் கேட்பாரல்ல, நீ அவருக்காக நீ மழையை கொடுன்னு சொல்லி அவர் அப்புறம் கேட்கிறாரு. யாரு கேட்கிறாரு? அப்புறம் சொல்லி முடிச்ச உடனே அப்பாஸ் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, யா அல்லாஹ், அவர பெரிய மனுஷன், யா அல்லாஹ் எங்களுக்கு மழை இறக்கிருக்கா சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு செஞ்ச மாதிரி அவர் செய்யறாரு. இப்ப மழை பெய்ஞ்சிட்டா பெய்யலன்னு வரல, அறிவிப்புல கேட்டால் மட்டும் தான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மாதிரி கொட்டின மாதிரி அது வரல, ஹதீஸ்ல வரல. நம்ம எதுல விளைக்கிறோம்னு கேட்டா, மதீனாவுல தான் உமர் இருக்காரு, தலைநகரம் மதீனா தானே. அலி ரலியல்லாஹு சொன்னா கூபாவுக்கு போயிட்டான்னு சொல்லலாம். தலைநகரம் மதீனா, அங்கதான் அரசாங்கத்துடைய தலைமையகமே மஸ்ஜித் நபவி தான். அந்த நபவிக்கு பக்கத்துல அங்கதான் தர்கா ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலம் இருக்குது. எந்த பள்ளியில இருந்து இந்த அப்பாஸ் துஆ செய்ய சொல்றாங்களோ அந்த பள்ளிக்கு ஓரமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பட்டிருக்கிறாங்க. அங்கதான் கபர் இருக்குது. அப்ப உமர் நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லாவே, பக்கத்துல அடங்கி இருக்கிறீங்களே, கொஞ்சம் கையேந்த மாட்டீங்களா, கொஞ்சம் அல்லாட்ட கேட்டு வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்கல. தெளிவா புரிஞ்சுட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வா இருந்தா கூட மூத்தா போயிட்டு அவங்க கேட்கக்கூடாது. உசுரோட இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் துஆ செய்ய சொல்லலாம். அது துஆ தான் செய்ய சொல்லலாம். உசுரோட இருக்கும்போது துஆ செய்ய சொல்லலாமே தவிர துஆ செய்ய சொல்ல தப்பே கிடையாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் உசுர் இருக்கணும். அதுக்கு ஒரு சர்த்து என்ன? உயிர் இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க தெரிஞ்சப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு? இப்ப நம்ம என்ன செய்வோம்? இருக்கிறவங்க யாரு பெரிய ஆள்னு பார்ப்போம், கொஞ்சம் வயசுல மூத்தவர் யாருன்னு பார்ப்போம், ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆள் யாருன்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லி அவரை விட்டு துஆ செய்ய சொல்றாங்களே, இதுல நமக்கு என்ன விளங்குது? இந்த ஒரு சம்பவம் பத்தாதா? இந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு சொல்றதுல நம்ம என்ன பாடா? சஹாபாக்களை எப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியல, ஏன் அவங்களுக்கு தெரியல? நீங்க கபரை கட்டி தழுவுறீங்களே, இது ஏன் அவங்களுக்கு மனசுல ஓடலங்கிறேன். அப்படிதான் நீங்க பண்றீங்க. பிரச்சனை கபருக்கு ஓடுறீங்கல்ல, அது ஏன் உமருக்கு தெரியலன்ற. அன்னைக்கு இருக்கிற எந்த என்னையா நீ கபரை பிடிச்சு கூப்பிடுற? இந்த ரசூல்லா யாரும் சொன்னாங்களா? அது அப்பாஸை கூப்பிடுற, ரசூல்லா இந்த அடங்கி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு யாரோ ஒரு ஆள் சொன்னாங்களா? டோட்டல் சமுதாயம்னு அப்பாஸ் மூலமா தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, ஒரு உசுரோட இருக்கிற அப்பாஸை வச்சு துஆ செய்ய சொன்னாங்களே தவிர இறந்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு துஆ செய்ய சொல்லல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு அற்புதமான முறையில ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க பத்தியா? அந்த முகமத்துல நெஞ்ச முடியாது. அவங்களோட நீங்க என்ன இதை சொன்னா உடனே ரசூலுல்லாஹ் மதிக்கலன்னு அர்த்தமா? அப்ப சஹாபாக்களுக்கு மிஞ்சி நீங்க ரசூலுல்லாஹ் மதிச்சிருவீங்கன்னு கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் மதிச்ச அளவு யாரு மதிச்சா? விளங்கி இருந்தாங்க. இதான் மார்க்கம், மார்க்கம் அப்படித்தான் அப்படின்னு தெளிவாக நினைஞ்சிருந்தாங்க, விளங்கி வச்சிருந்தார்கள் என்பதை காண்றோம். அது இது ஒரு அம்சம். அதாவது ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போய் நம்ம உசுரோட வாழ்றாருன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் துஆ செய்ய சொல்லலாம். அதுல கூட பெரியவர்கிட்ட தான் சின்னவர் போய் சொல்லணும். பெரியவர் சின்னவர்கிட்ட கேட்க கூடாது அப்படிங்கிற அளவுகள் நீங்க எடுத்துக்க கூடாது. எல்லாரும் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலும் துஆ செய்கிறார்கள், துஆ செய்ய சொல்றாங்க. நல்லா வழங்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் ஹயாத்துல வாழ்ந்த காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் போய் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட எங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கன்னு கேட்டாங்களோ, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸலவாத்துனா என்ன? எனக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா.
யார் ஒருத்தர் எனக்காக ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். ஸலவாத்னா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ தான் ஸலவாத். நம்ம போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம் ஹயாத்தோட இருந்த வரைக்கும், அவங்க இருந்த வரைக்கும் கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, நான் மூத்தா போயிட போறேன், நீங்கள் உசுரோட இருக்க போறீங்க, உசுரோட இருக்கிற நீங்க மூத்தா போன எனக்காக துஆ செய்யுங்க, அதான் ஸலவாத். உயிரோட இருக்கக்கூடிய நீங்கள் இறந்து போய் விட்ட எனக்காக, இறந்து போகவிருக்கிற எனக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. நம்ம நீங்க துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக, வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருள் புரிந்தது போல, வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நீ அருள் புரிவாயாக துஆ செய்றோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மிடத்துல துஆ கேட்கறாங்க பாருங்க. அவங்க எவ்வளவு வசந்தவங்க, நீங்க எட்டுமா? நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏணி வச்சல எட்டுமா? அவங்களுடைய கிரேடோட ஒப்பிட முடியுமா? முடியவே முடியாது. அவங்களோட கம்பேர் பண்ணுனா நம்ம ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள், நீங்கள் எனக்காக எல்லாவிடத்துல கேளுங்கிறாங்க. அப்ப கீழ்நிலையில உள்ளவர்களாகிய நாம போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட வாழ்ந்தார்களே ஆனால் நம்ம துஆ செய்ய சொல்லலாம். அதே மாதிரிதான் அவர்கள் நம்ம இடத்துல துஆ செய்ய சொல்கிறார்கள். இதுல மேலே கீழேங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. மேல உள்ளவங்க தான் ஆக கீழே உள்ள நம்மள்ட்ட துஆ செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி வாங்க துஆ உங்களுக்கு தெரியும், கேட்கறமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் தாங்க சொன்ன பிறகு துஆவுல என்ன சொல்றீங்க? அல்லாஹும்ம இறைவா ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா, இந்த நிறைவான அழைப்புக்கு எஜமானனே, ஆத்தி முஹம்மதில் வசீலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற பதவியை கொடு, ஒபாத்துஹு மகாமம் மஹமூதன் இல்லதி வாத்தஹு, நீ வாக்களித்திருக்கிற புகழக்குரிய இடத்துல அவங்களை எழுப்பிரு அப்படின்னு கேட்கிறமே. இது ஏன் கேட்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க. பாங்கு சத்தத்தை கேட்டால் முஅஸ்ஸின் சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள். நீங்கள் இதா சமயத்துமுல் அஸீன ஃபகூலு பிஸ்லமா யகூல், முஅஸ்ஸின் பாங்கு சொல்வதை கேட்டால் அவர் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க. சொல்லி முடிச்ச பிறகு சும்மா சல்லு அலைய, பாங்கு சொல்லி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஸலவாத்தை சொல்லிவிடுங்கள், பிறகு எனக்காக வசீலாவை கேளுங்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்க துஆவை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அவங்க எங்க இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம்? உங்கள் துஆவை ஏன்னா நீங்க உசுரோட இருக்கிறீங்க, நீங்க உசுரோட இருக்க போறீங்க, இருக்குமோ உங்கள்ட்ட கேட்கறாங்க. நீங்க உசுரோட இருப்பீங்க, நான் போயிருவேன். நீங்க ஒவ்வொருத்தர் காலத்துல வரக்கூடியவர்கள் எல்லாம் எனக்காக அல்லாட்ட ஒரு பெடிஷனை போடுங்க, இதுக்காகத்தான் உழைச்சாங்க, வேற ஒன்றும் அவங்கள்ட்ட எந்த லாபமும் நம்மளால அவங்களுக்கு கிடையாது. ஒரு ஆகிரத்துக்காக நம்ம அவங்களுக்கு துஆ செய்யறோமே, அது ஒண்ணுதான் நம்ம செலுத்தக்கூடிய நன்றிக்கிறேன். அப்ப அந்த துஆ என்பது மேலே கீழேங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. யாரு வேண்டாலும் யார்கிட்ட வேண்டாலும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்துல சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா சஹாபாக்கள். இதுல யாருக்கு எந்த டவுட் இருக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள் தான் உயர்ந்தவர்கள். இத குர்ஆனே சான்றிதழ் பண்ணுது. குர்ஆனே என்ன செய்யுது? சான்று கொடுக்குது. சிறந்தவர்கள் அவங்க தான் சொல்லுது. அதுல வந்து குறிப்பா வந்து பத்ர் போர்ல உள்ளவங்க சிறந்தவங்க இருக்குது, பையத்துல் ரிதுவான்ல கலந்து கொண்டவர்கள் சிறந்தவர்கள் இருக்குது. இப்படியான பல நெருக்கடியான கட்டத்தில் பின்பற்றினாங்களே அவங்க எல்லாம் சிறந்தவர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு காலத்தில் உமரே, உம்முடைய காலத்துல ஒருவரை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், அவர் ஊய்ஸ் என்றவருடைய பேர். அவரை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் உங்களுக்காக வேண்டி அவரை வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்ய சொல்லுங்க, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல அவரை பாவ மன்னிப்பு தர சொல்லுங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஊய்ஸ்ங்கிறது யாரு? அவர் வந்து சஹாபி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் இருந்தால் கூட வந்து சந்திக்கல. சந்திச்சு ஈமான், அவனை நேரடியாக சந்திச்சு ஈமான் கொண்டாட சஹாபி ஆக முடியும். சந்திக்கல. அவர் பத்ர்ல கலந்துக்கல, உஹதுல கலந்து கொள்ளல, பையத்துல் ரிதுவான் தியாகத்துல கலந்துக்கல, ஹிஜ்ரத்துங்கிற இந்த தியாக பயணத்துல கலந்து கொள்ளல. இதனெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா எங்கேயோ நிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. எல்லாத்திலும் கலந்து கொண்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துல ஆட்சியில மட்டும் 2வது ஆள் இல்ல, நெசமாவே இந்த உம்மத்துல 2வது ஆள் அவர் தான். அபூபக்கருக்கு அடுத்தபடியாக ஆட்சி தலைமை இல்லாட்டா கூட அவர் தான் அந்த 2வது நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல உள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் இதே மாதிரி ஓய்சுல் கரணிங்கிறவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவரை பத்தி எல்லாம் விசாரிச்சு அவருடைய எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் விசாரித்து விட்டு நீங்க வந்து எனக்கா நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிற சம்பவத்தை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன விளங்குது?
அபூபக்கர் உமரையும் உவைசுல் கர்னி ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா உமர் தான் உயர்ந்தவர். உவைசுல் கர்னி ஒரு சாதாரண ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லாத்து சுப்பு அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை நீங்கள் குறைத்து திட்டி விடாதீர்கள். என்னுடைய சஹாபாக்களா இருந்தவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்யறாங்களே, அதன் மூலம் பெறுகிற நன்மையை நீங்கள் உகது மலையளவு செஞ்சாலும் பெற முடியாதுங்கிறாங்க. என்ன நீங்க எல்லாம் இஸ்லாம்னு சொல்றதுனால உங்களுக்கு கஷ்டம் கிடையாது, சிரமம் இல்ல, பாதுகாப்பு கண்ணியமா இருக்கிறீங்க. அன்னைக்கு முஸ்லீம் சொன்னால கொல்லுவான். அப்படிப்பட்ட காலத்துல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இதுக்காக தியாகம் பண்ணாங்களே, அந்த இக்லாஸ், அந்த தூய்மைக்கு தானே மார்க் போடுவான், அளவுக்கு கொடுக்க போறான். இந்த அளவுக்குலாம் அல்லாட்ட பெரிய மார்க் எல்லாம் கிடையாது. அந்த உள்ளத்துல இருந்து அவங்க கையளவு கொடுக்க, அந்த கஷ்டமான ஜீவனம், ஒரு பேரிசம்பளத்தை சாப்பிட்டு இருக்கிற நிலைமை, இது எல்லாம் சபர் பண்ணிக்கிட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுப்பட்டு வந்தாங்களே, உயிரின் தியாகம் பண்ணாங்களே, அந்த நன்மைக்கு ஒரு கையளவு செய்யற தர்மத்தினுடைய நன்மையை நீங்கள் உகது மலையளவு செய்தாலும் பெற முடியாதுன்னாங்களே. அதை வச்சு பார்க்கும் பொழுது ஓய்சுல் கர்னி ஒண்ணுமே இல்லை உமரோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா. ஆனால் ஓய்சுல் கர்னி போய் உமர்கிட்ட ஓய்சுல் கர்னிட்ட ஒவ்வொரு என்ன செய்யறாங்க, எனக்கா நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கிடுங்களேன். ரெண்டு பேர்ல யார் பெருசு? அபூபக்கர் உமர் எடுத்துக்கொண்டா யார் எல்லாரும் தெரியும், அபூபக்கர் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் உமர். அபூபக்கர் உமருக்கு ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை ஆச்சு. அவங்க மனிதர்கள் தானே, அவர்களுக்குள்ள ரொம்ப கடுமையான இது வந்த உடனே சில வார்த்தைகளை கடுமையா யூஸ் பண்ணிடுறாரு உமர். அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சண்டையில சஹாபாக்கள்கிட்ட ஒரு பெரிய நாகரிகம் என்னன்னு கேட்டா, இந்த கடுமையான கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க அறிவிப்புல. நம்மளும் சொல்லி காட்டுறதுக்கான ரசிக வார்த்தை திரும்ப யூஸ் பண்ணுவோம். கடும் வார்த்தை சொன்னாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. பெரும்பாலும் எல்லாம் கிடைக்காது. ஒரு ஆளை குறைட்டு சொல்ற மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் சஹாபாக்கள் கம்ப்ளீட்டா தவிர்த்துருவாங்க, பெரும்பாலும் சொல்லவே மாட்டாங்க. அப்ப அதுல என்ன வார்த்தை சொன்னாலும் விளங்கல, கடுமையான பிடிச்சு வாங்கி விட்டாரு இவர். யாரு? அபூபக்கர். வாங்கினோடனே அவரு டக்குன்னு விளங்கிட்டார், நம்ம இவ்வளவு கடுமையா யூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உமர் கோச்சிட்டு போறாரு. இந்த மாதிரி பேசுறாரு, பெரிய மனுஷனா இருந்துக்கிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவரு திருப்பி ஒண்ணு பேசாம கோச்சிட்டு போறாரு. இவர் மிரட்டுறாரு. மிரட்டிக்கிட்டு போய், உமரே இந்த மனுஷன் அல்லாட்ட எனக்கா நீ மன்னிப்பு கேளுப்பா, நான் கோவப்பட்டுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. இவரு அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அவரோட வேகமா போறாரு, விரட்டிட்டு போற வீடு வரைக்கும், வீடு வாசல் வரைக்கும் போய், நான் உன்னை தப்பா பேசினேன்ல, அதுக்காக நீ எனக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கிறாரு. உன்னுடைய இறைவன் இடத்துல எனக்கா நீ பாவ மன்னிப்பு தேடுங்கிறாரு. அவர் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. வேகமா வெளியே போய் கதவை அடைச்சிக்கிறார். வாசல் விட்டு கதவை வச்சுக்குள்ள போயிட்டார், வீட்டுக்குள்ள போயிட்டார். உடனே ரொம்ப மன வருத்தப்பட்டு, நம்ம அவர் செஞ்சிட்டோமே, ஒரு பாவ மன்னிப்பு நம்ம கேட்க மாட்டேங்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த பஞ்சாயத்து வருது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட நடக்குதெல்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு பேசி வைக்கும் போது சொன்னாங்க, நீங்க அபூபக்கர் விஷயத்துல நீங்க பகச்சிக்கிறீங்க, எல்லாரும் என்னை பொய்யன்னு சொல்லும் போது அந்த ஆள் தானே நான் உண்மையான்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் என்னை பொய்யன்றீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு அறிவிச்ச ஆரம்ப காலத்துல நீங்க எல்லாரும் என்னை பொய்யன்றீங்க, அதுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க ஏத்துக்கிட்டீங்க, சொன்ன உடனே ஏத்துக்கொண்டவர் அவரு, அதனால நீங்க அவரை புண்படுத்தாதீங்க, அவர் மனம் கோன்றமா நடக்காதீங்கன்னு சொன்ன உடனே அபூபக்கர் முந்துறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எனக்காக பேச, நான் தான் தப்பு பண்ணி விட்டேன், உமர் மேல தப்பு இல்ல, நான் தான் கடுமையா யூஸ் பண்ணிட்டேன், நீங்க அவரை கண்டிச்சிடாதீங்கிறாரு. ரசூல் அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படி நீ அபூபக்கரை புண்படுத்த போச்சு அப்படின்னு சொல்லி உமர் என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. அவர் அல்லாஹ் அபூபக்கரை மன்னிப்பாயா, அவர் அபூபக்கருக்காக பாவ மன்னிப்பு தேடுறாரு பின்னாடி. எதுக்கு? இது புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப நமக்கு என்ன எதுக்கு இந்த விவரங்கள் சொல்றோம்? துவா செய்ய சொல்வது என்பது உயிரோட இருக்கும் காலத்தில் யார் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் துவா செய்ய சொல்லலாம். ஒருத்தர் சந்திக்கிறோம், அவங்க கவலையா இருக்கிறீங்க, எனக்காக கொஞ்சம் அல்லாட்டையும் துவா, நீங்களும் துவா செய்யுங்களேன், நானும் செய்யறேன் நீங்களும் செய்யுங்க, இது ஓகே, அனுமதி இருக்குது. ஆனா என்ன நம்ம வழங்கணும், இந்த துவா செய்ய சொல்லுதல் என்பது அது அல்லாட்ட தான் செய்யணும். அல்லாட்ட செய்யன்னு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறதா இருந்தா அவருக்கு உயிர் இருக்கணும். மௌத்துக்கு பிறகு இப்படி செய்ய சொன்னதாக ஒரு சான்றிதழ் காட்ட முடியுமா? அதான் கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே கேட்டது இல்ல. அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்டாங்க, இந்த உம்மத்துல பெரிய அவுலியா, அவர்கள்ட்ட போய் யாரும் என்ன செய்யல, அபூபக்கரே நீங்க எங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்களேன், கேட்டது இல்ல. உமரில் நானும் மௌத்தா போன பிறகு அவங்களுடைய கபர்ல போய் யாராவது கேட்டுருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டு இன்னைக்கு கேட்கறாங்களா? இன்னைக்கு கேட்கறது இல்லைங்க, கேட்க விட மாட்டான. இன்னைக்கு அழகான கவர்மெண்ட் எல்லாம் அமைச்சு வச்சுக்கிறான், அங்க போய் இன்னைக்கு கேட்கல. போன நூற்றாண்டுல கேட்டது இல்ல, 14 நூற்றாண்டு கேட்டது இல்ல. அங்க போய் கையேந்திர அளவுக்கு நிலைமை எல்லாம் வைக்கவே இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, அபூபக்கர்ட்ட கேட்கல, உமர்ட்ட கேட்கல, உஸ்மான்ட்ட கேட்கல, அலிட்ட கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல. நல்லடியார்களை திரு தியாகிகள் எல்லாம் போயிட்டாங்க.
அவர்கள்ட்ட அடக்க சொல்லத்துல போய்கிட்டு எங்களுக்கா துவா செய்யுங்கன்னு கேட்கல. ஆனா யார்கிட்ட எல்லாம் கேட்டாங்க? சந்திக்கிறாட்டெல்லாம் கேட்டாங்க, உசுரோடு இருக்கிறாட்டெல்லாம் கேட்டாங்க. எங்களுக்கு ஆச்சுங்க, அப்பாஸ்ட கேட்டாங்க, உமர்கிட்ட கேட்டாங்க, உஸ்மான்ட்ட உயிரோடு இருக்கும்போது. உயிரோடு இருக்கும் பொழுதுதான் துவா செய்ய சொல்லணுமே தவிர ஒருவர் மரணித்து விட்டார்னு சொன்னா அவர்கிட்ட போய் நம்ம துவா செய்ய சொல்வதற்கு மார்க்கத்துல எந்த விதமான அனுமதியும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் மக்கள் எல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மூசாவே கொஞ்சம் அல்லாட்ட தண்ணி வாங்கிட்டாங்களே, கேட்டாங்களா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்த போய் அந்த கவுமுகள் எல்லாம் தண்ணிக்கு தான் ஏற்பாடு பண்ணுங்க. மூசா அல்லாஹ் கேட்கிறார். இதிஸ்தஸ்கா மூசா ரப்பஹு, மூசா அல்லாஹ்விடத்துல தண்ணி கேட்டாரு, கவுமுக்காக தண்ணி கேட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எத்தனை விஷயங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் உதுவுலனா ரப்பக, மூசாவே உங்க அல்லாஹ்ட்ட கொஞ்சம் துவா செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க. அட ஃபிரௌன் கேட்ட அவங்களையும் வச்சிருந்தான். ஃபிரௌனே கேட்டான், அல்லாஹ் சில சோதனைகளை இருக்கணும்னு மூசாவே அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு கொஞ்சம் விலைக்கு கொடுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று யா மூசா தூளானான்னு அவன் கேட்டுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப உசுரோடு இருக்கிற காலம் எல்லாம் போய் துவா செய்வதற்கு கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கே தவிர மூத்தா போன ஆட்கள்கிட்ட அவங்கள்ட்ட போய் கேட்கவும் அனுமதி இல்லை. அவங்கள கூப்பிட்டு நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க என்று கேட்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பல இடங்கள்ல ஒவ்வொரு நபிமார்களும் யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஏற்கனவே. அல்லாத வயசுல குழந்தை இல்லாம போய் கடைசியாக அல்லாஹ் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான். அன்னைக்கு கேட்கும்போது என்ன சொல்லி கேட்கிறாரு தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லிட்டு, இன்னக்க சமீஉத் துஆ, நீதான் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வனா இருக்கிறாய். துவாவை அங்கீகரிக்கிறவன் யாருதான்? நீ தான். அல்லாஹ் சமீஉத் துஆ நீ தாங்கிறாங்க, பிரார்த்தனை ஏத்துக்கிறவன் நீ தாங்கிறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதுமையான காலத்துல 2 பிள்ளைகளை கொடுத்தான். அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்ஹாக்கையும் கொடுத்தான், இஸ்மாயிலையும் கொடுத்தான். அதுக்கு நன்றி செலுத்தும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு முதுமையிலே எனக்கு குழந்தையை தந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிட்டு, இன்ன ரப்பீல சமீஉத் துஆ, என்னுடைய இறைவன் துஆக்களை ஏத்துக்கிறவனா இருக்கிறான், அவன் தான் என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கக்கூடியவனா இருக்கிறான்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் லம்மா குன் பி துஆயிக ரப்பி ஷகியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் பிரார்த்திப்பதிலிருந்து நான் ஒரு துர்பாக்கியசாலி ஆயிடக்கூடாது, உன்னையே நான் பிரார்த்திக்கக்கூடியவனாகவே என்னுடைய லைஃப் என்ன செய்யணும் கடக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நல்லடியா நபிமார்கள் பட்டியல பூரா சொல்லிட்டு இவர்கள் எப்படி இருந்தார்கள் கேட்டா, எதூனனா அவ்வளவு பேருமே நம்மிடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார்கள். ரகபன் செழிமையான விஷயங்களுக்கும், ஒரு ரகபன் அச்சமூட்டுகிற கவலை தருகிற விஷயங்களுக்கும் நம்ம தான் கேட்டாங்க. நபிமார்கள் பட்டியல பூரா அல்லாஹ் சொல்லிவிட்டு அம்பியாங்கிற சூறாவுல நிறைய நபி இப்ராஹிம் இஸ்மாயில் மூசா ஈசா எல்லாம் சொல்றான். அவ்வளவு பேரும் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த நபிமார்கள் எல்லாம் நல்ல விஷயம், மழை நோய் தீக்கிறது குழந்தை கொடுக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் என்னிடத்தில் தான் கேட்டார்கள். துன்பங்கள் நீக்கிறது கஷ்டங்கள் நீக்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் நம்மிடத்தில் தான் பிரார்த்தனை செய்தவர்களா இருந்தார்கள் அப்படின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில ஒவ்வொரு நபிமார்களுமே என்னையத்தான் சார்ந்து இருந்தார்கள் என்று பல இடங்களில் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்களுக்கு போடுற கட்டளை நீங்க சின்ன சின்ன சூறா எடுத்துக்கிறீங்களேன். பலக்கு நாசனா இருக்குல்ல, அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? பலக்கு நான் சின்ன குல்லு ரபில் பலக்கு குல்லவது ரபின் நாஸ் நமக்கு தெரிஞ்ச சூறா தானே. அதுல எல்லாம் என்ன உத்தரவு போறான்னு பாக்கணும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? அஊது பி ரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ போய் என் நீ பாதுகாப்பு தேடணும். குல் அஊது பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை கேட்குமாறு கற்றுத்தந்திருக்கிறாங்க. அவங்க கேட்டிருக்கிறாங்களே, அந்த துவாக்கெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாமே அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைகிற மாதிரி, அல்லாஹ்வையே சார்ந்து நிக்கிற மாதிரி, அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்கலங்கிற மாதிரியான அம்சத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க. இந்த துவாவுல இருந்து மனிதர்கள் விலகுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறான், நம்ம அவுலியா கிட்டத்தில் இருக்கிறான். இதான் அடிப்படையான காரணம். அதுக்குள்ள ஆதாரங்களை பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறான். ஒயிலா சமூத அகாஹும் சாலிகா, சமூது என்ற கூட்டத்தாருக்கு சாலிகி நபியை நாம் அனுப்பி வைத்தோம். கால யாக்கோம் ஏபுதுல்லா, நீங்கள் அல்லாஹை வணங்குங்கள் என்று சொன்னார். மாலக்கும் இன் இலாஹின் கைருஹு, அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை என்றும் சொன்னார். குவ அன்சாக்கும் மினல் அர்லி, அவன் தான் பூமியிலிருந்தே உங்களை படைத்திருக்கிறான்.
வஸ்தாமரக்கும் ஃபீஹா, அதிலே உங்களை வாழச் செய்திருக்கிறான். ஃபஸ்தக்பிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைஹி, அவனிடத்துல நீங்கள் சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். புலன் சொல்லிட்டு சாலி நபி சொல்றாரு, இன்ன ரப்பி, என்னுடைய இறைவன் கரீப், கிட்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வை பத்தி நீங்க விளங்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு கேட்டா, எந்த நேரத்துல நீங்க யாபத்துல எடுத்து போக மாட்டீங்க. ஒரு ஆள்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரரை கேட்க நினைக்கிறீங்க, அப்ப கூட நீங்க என்ன நினைக்கணும், இவரோட அல்லாஹ் நம்ம கிட்டத்தில் இருக்கான்னு நினைக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம கிட்ட மாதிரி தெரியும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், இன்ன ரப்பி கரீப், என்னுடைய ரப்பு எனக்கு கிட்டத்திலையும் இருக்கிறான். முஜீப், எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாம் இருக்கிறான் சொல்றாங்க சாலிஹ் நபி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்றான். எப்படின்னா, இது ஹூத் 61 இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல சொல்றான் சபா 50ல, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் லலர்து, நான் வழிகெட்டு போய்விட்டேன் என்று சொன்னால், ஃபைன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நான் தான் எனக்கு எதிராகத்தான் வழிகெட்டு போகிறேன். நான் வழி தவறி போயிட்டேன்னு சொன்னா அது எனக்கு தான் கேடு. இனிஹித்ததைத்து, நான் நேர் வழியில் நடந்தால், பொபிமா யூஹா இலைய ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு அறிவிக்கிறானே, அதனடி போய் நேர் வழியில் போகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான், வழிகெட்டு போயிட்டேன்னா நான் தான் பொறுப்புப்பா, நான் நேர் வழியில போனேன்னு சொன்னா வகிதான் அதுக்கு பொறுப்பு, நான் பொறுப்பு இல்ல சொல்லிவிட்டு இதையும் சேர்த்து சொல்ல சொல்றான். இன்னஹு சமீஉன் கரீப், அல்லாஹ் இருக்கிறானே ரொம்ப கிட்டத்துல இருக்கிறான், செவியேற்கவனாக இருக்கிறான். எதுக்கு அவன் செவியேற்ற தயாரா இருக்கும் போது எதுக்கு வேற இடத்துக்கு போறீங்க? அவன் கிட்டத்துல இருக்கும் போது எதுக்கு நீங்க வேற இடத்துக்கு போறீங்க? பதில் தர அவன் ரெடியா இருக்கும் போது உங்களுக்கு வேற எதுக்கு தேவை? வேற இடத்துக்கு போக அவசியம் என்ன? இதை உணர்த்துறதுக்கா அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இன்னஹு சமீஉன் கரீப்னு சொல்ல சொல்றான். என்னுடைய இறைவன் அருகிலையும் இருக்கிறான், செவி மடுத்து கொண்டும் இருக்கிறான் என்று நபியை நீங்க சொல்லிவிடுங்கள், மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்ப நீங்க இதை வழங்கணும், இது கிட்டேங்கிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், காஃபு 16ல, உலகது ஹலக்குனல் இன்சான், மனிதனை நாம் படைத்திருக்கிறோம், நகலமும் மாத்து வசவி சிதிஹி நப்சுகு, அவனுடைய நப்சுல ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம். மனுஷனை நம்ம படைச்சிருக்கிறோம், அவன் வாயினால பேசுறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்ல, மனசுல நடக்கிற ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம் என்று சொல்லிட்டு, வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நம்ம எவ்வளவு கிட்ட இருக்கிறோம்னு கேட்டா, அவனுடைய பிடரி நரம்பை விட நான் கிட்ட இருக்கிறேன். காபு 16ல அல்லாஹ் சொல்றான், பிடரி நரம்பை விட நான் கிட்டத்துல இருக்கிறேன். அப்படிங்கும் போது இதுக்கு மேல இதுக்கு வேற என்ன நோக்கத்துக்கு வேறாட்ட போறீங்க? இன்னும் சொல்றான், அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கில்லாஹு சிரோன், மனிதர்களே உங்களுக்கு நாம ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறோம், ஆனா அது நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைய சூரத்துல் வாக்கியாவுல 85வது வசனத்துல சொல்லி காட்டுறான். ஆராஃப் 56ல சொல்றான், ஒலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமி சீரடைந்த பிறகு அதை நாசமாக்கி விடாதீர்கள். வதுஉ ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹ்வை அஞ்சியவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் சொல்லிவிட்டு, இன்ன ரஹமத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குது, கரீபும் மினல் முஹ்சினீன், நல்லவர்களுக்கு ரொம்ப கிட்டத்துல தான் இருக்குது, தூரத்துல எல்லாம் கிடையாது, ரொம்ப அருகில இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த தூரத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு நினைக்கிற ஒரு கூட்டம், அதுக்காக வேண்டி திசை மாறி போயிட்டு இருக்குது, அவர்களை பிடிச்சி இழுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது மலை உச்சியில ஏறும் போது இறங்கும் போதும் கொஞ்சம் சத்தமா குரலை உயர்த்தி அல்லாஹ் புகழ்ந்துட்டு வர்றாங்க, துஆ செஞ்சு அல்லாஹ் கத்திட்டு வர்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இர்தஃபாத் அஸ்வாத்துனா, எங்களுடைய குரல்கள் உயர்ந்தன. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன்னாஸ் அரபி வால் அபுசிங்க, மக்களே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அடக்கி வாசியுங்கள். ஏன்னா இன்னக்கும் லா ததுவுன அஸம்ம, நீங்கள் செவிடனை கூப்பிடவில்லை, வலா காயிபன் மறைவா இருக்கிறவனை கூப்பிடவில்லை, இன்னஹு மஅக்கும் அவன் உங்களுடனே தான் இருந்து கொண்டிருக்கிறான், இன்னஹு சமீஉன் கரீப் அவன் செவியேற்றுக் கொண்டும் உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறான். எது கத்துறீங்க? கத்துறீங்க. அல்லாட்ட கேட்கலாம், சத்தத்தை குறைச்சு கேளுங்க அல்லாட்ட. அப்ப அல்லாவிடத்துல சத்தம் போட்டு கேட்டதையே கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? இதுக்கு சத்தம் செவுடனா? அல்லாஹ் என்ன செவுடா? அல்ல தூரத்திலேயா இருக்கிறான், மறைஞ்சா இருக்கிறான், இந்த தலைவர் இருக்கிறான், உன் பக்கத்துல இருக்கிறான், இவ்வளவு அவர் கேட்குமே. அப்ப அவ்வளவு அருகில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் சத்தம் எடுக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை விட்டு வேற இடத்துக்கு இந்த உம்மத்து போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் விளக்குறாங்க. அல்லாஹ் கிட்டத்துல இருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் விட கிட்ட இருக்கான்,
ஒரு மனுஷனுக்கு அவனுடைய படி நிலைமைகளை கிட்ட இருக்கிறவன் அல்லாஹ்தான் சொல்லித் தராங்க. இப்ப இந்த ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல ஆழமா பதிந்து விடுமையானால் அல்லாஹ்தான் அருகில் இருக்கிறான், பாக்கி ஆள்கள் தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு விளங்கி விடுமையானால் நம்ம வேற இடத்துக்கு போகமா? இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண ஒரு லாஜிக், ஒரு மனுஷன் வேற இடத்துக்கு எப்ப போவான்? ஒரு இடத்துல இருக்கிறவன் ஒரு கடையில வேலை செய்யறான், அந்த கடையை விட்டு நின்று வேற இடத்துக்கு எப்ப போவான்? முதலாளி கஞ்சனா இருந்தா போவான். முதலாளி மான மரியாதைக்கு மரியாதை கொடுக்காம கீழ்த்தனமா காசை தந்துட்டு கீழ்த்தனமா திட்டுறான்னு வைங்களேன், அப்ப போவான். ஓய்வு ஒளிச்சல் இல்லாம வேலை வாங்குறான்னு வைங்க, அப்ப போவான். அல்லது இதை விட கூட ஒருத்தன் தர்றான்னு வைங்க, அப்ப போவான். 2000 ரூபாய்க்கு 2100 தர்றேன்னு சொன்னா அதுக்காக வேண்டியும் போவான். அப்ப ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போவதற்கு சில நியாயங்கள் இருக்குது, அப்பதான் போவான். இப்ப நீங்க அல்லாஹ் விட்டுட்டு போய் வேற இடத்துல போறதுக்கு என்ன நியாயம் சொல்ல போறீங்க? அல்லாஹ் விட்டுட்டு போய் வேற இடத்துல கையேந்த போறீங்க. அவன் கொடுமை ஓடனா, இவன் ஒரு கொடுமை, இவன்கிட்ட போய் எவன் கேட்கறது, அவன் அவர்கிட்ட போவான் அப்படி சொல்லு. அல்லாஹ் கொடுங்கோலன்னு சொல்லு, அப்ப என்ன செய்யலாம்? போகலாம், வேற இடத்த போவான். அப்ப அவனுக்கு நிகரா யாரும் இல்ல, ரஹ்மான் ஒத்துக்கிறீங்க ஒரு பக்கத்துல. சரி, அவன் கொடுங்கோலன்னு இல்ல, அவங்கள கசக்கி பண்ணிடுறவனா? கசக்கி பண்ணிடுறவனும் இல்ல. இவ்வளவு பாக்கியங்களை தந்துட்டு அரை மணி நேரத்துக்கு தான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறான். அவன் இவ்வளவு பாக்கியம் தந்திருக்கிறான், 5 வேளை தொழுகைக்கு 50 நிமிஷம் கூட ஆகாது. உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற அவ்வளவுதான். நீ சட்டியா சாப்பிட்டா கூட ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அவன் எதிர்பார்க்கறான். அவன் உன்னை கசக்கி பண்ணிடுறவனா இல்ல, குறைஞ்ச வேலையில் பெரிய கூலி தரவு ரெடியா இருக்கிறான். ஒரு சின்ன சுபானல்லாங்கிறதுல பெரிய மலையை வெட்டி முடிக்கிற சமாச்சாரம் இது. இதுக்கு அப்படி அள்ளி தரணும்? சுபான புடி இந்தா வச்சு கேட்கறான், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி திருப்பி போடுறான். இது இந்த மாதிரி தரக்கூடிய ஒரு வள்ளலை வச்சுக்கிட்டு வேற இடத்துக்கு ஏன் போகணும்? போக முடியாது. அதுக்கு அவன் நியாயம் இல்ல, அவன் குடும்பம் ஒண்ணும் இல்ல. அல்லது முதலாளி விட்டு எப்ப போவோம்? போண்டியா போயிட்டு விட்டு ஓடிப்பிடுவாங்க. நல்ல கடை நடத்திடுவாங்களே, முதலாளி கோண்டியா போயிட்டாரு வைங்க, இவன் விஷயம் முடிஞ்சு வச்சு இனிமே அங்கிட்டு போயிட வேண்டியதுதான். அப்படியாவது போவானா? நல்ல போண்டியா இருக்கானா? அன்னைக்கு இருந்துச்சு அல்லாட்ட, இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு போச்சுல, கொடுத்து காலியா போச்சுல. அதுக்கு எதுக்கு போறேங்கிறேன்? அவனோட கல்யாணம் காலியா போச்சா? அவனுடைய செல்வம் குறைஞ்சு போச்சா? கொடுத்து எல்லாமே இல்லாம போயிருச்சா? என்ன நியாயம் இருக்குங்கிற? ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு அது அவன் அன்னைக்கு இருக்கிற மாதிரியும் இன்னைக்கு இருக்கிறான். அவன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இருக்கிறான். எதுவுமே முடிஞ்சு போகாது, ஆயிரும் அல்ல அப்படித்தான் கேட்கிறான். அலைசல்லாஹு பி காஃபின் அபுதா ஒய் ஹபீபுனக வில்லதீன மின் தூனிஹி. அல்லாஹ்வை விட்டு வேற வேற ஆட்களை வைத்து உன்னை பயமுறுத்துகிறார்கள். இப்ப பயம் காட்டுறாங்க. அவுலியாவை நீ பேசுறியா? என்ன ஆகும் தெரியுமா? கைய கால அப்படி திருத்துருவாரு கேட்கிறாங்க, பயம் காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படி ஒய் ஹபீபுன பில்லதீன மின் தூனி, அவனை விட்டுட்டு வேற ஆட்களை சொல்லி உன்னை பயம் காட்டுகிறார்கள். நபியே அலைசல்லாஹு பி காஃபின் அபுதா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அடியானுக்கு அல்லாஹ் போராட்டி தான் நீ பயப்படணும். எனக்கு அவர் போதும், அவன் போதும். எல்லாம் எத்தனை இடத்துல அல்லாஹ் போதுமானவன் குர்ஆன்ல சொல்றான். கபாபில்லாஹி அலீமா, அறிவதற்கு அல்லாஹ் போதுமானவன். கபாபில்லாஹி ஹசீபா, கணக்கெடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இப்படி அல்லாஹ் போதுமானவன் நீங்க தபால் எழுதும் போது கூட எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன் எழுதுறீங்க. உங்க நடவடிக்கையில் அல்லாஹ் பத்தாதுங்கிறீங்க. அல்லாஹ் போதுமானவன் அவரையே வந்து வர்றாரு, அவளியா இங்க வர்றாரு. நீங்க பொய் சொல்றீங்க. உங்க தபால் எழுதினா கூட முடிக்கும் எப்படி எழுதி பழக்கம் வச்சிருக்கீங்க? எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். எங்க போதுமானவன்? பத்தலக உங்களுக்கு அல்லாஹ் பத்தல, அப்துல் கார் பத்தல, இன்னும் 360 ரெடியாவில் இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் போதுமானவன் நம்ம நம்பணும். என்னதுக்கு தேவையில்லாம் வந்து போகணும்? அதான் எல்லாம் தர்றங்கிறானே. அவனுடைய அருள் குறைஞ்சு போயிடல, அவனுடைய ஆற்றல் குறைஞ்சு சொல்லுடா போச்சாலாக்கு. அன்னைக்கு சார்பா கேட்டுச்சல்லா, இப்ப அல்லாஹ் காதுனா வழங்காது அப்படின்னு சொல்ல புரியலா? நோயாளியா போயிட்டானா, கிழவனா போயிட்டானா, என்னத்துக்கு போய் வேற இடத்துக்கு? ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்த போக வேண்டியது அவ்வளவு அற்புதமான இடம். இதை விட்டு போகவே முடியாது. இதை விட 1% கூடுதலான ஒரு இடத்த நீங்க பார்க்க இயலாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவராக அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் வேற இடத்துல போய் பிரார்த்தனிக்க மாட்டார்கள், பிரார்த்திக்க கூடாது. அப்ப துஆ என்பது அல்லாஹ்வுடைய வணக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்லப்போனா வணக்கத்திலேயே லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மின துஆ, அல்லாஹ்வுக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு செயல் இருக்குன்னு சொன்னா துஆவுக்கு மிஞ்சி கிடையாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வணக்கத்தில் பிடிக்கும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுற துஆவுல சந்தோஷப்படுறானா. துஆவுல தானங்க ஆதம மன்னிச்சான், ருக்குலையா மன்னிச்சான், சைனாவிலே மன்னிச்சான், நோம்பூச்சியா மன்னிச்சான். அவர் ஏத்துட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்கள் அநீதி வைத்து விட்டோம், நீ மன்னிக்கலன்னா நாங்க நஷ்டவாளிகள். இப்ப இல்லம் தக்ஃபீர்லனா,
எங்களை நீ மன்னிக்கலன்னு சொன்னா, ஓ தரஹம்னா நீ அருள் புரியல என்று சொன்னா, இல்ல நக்கூன மினல் ஹாசிரீன் நஷ்டவாதிகள் ஆகிவிடுவோம். நாங்க துவா தான் மன்னிச்சிச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் மன்னிச்சது எது? ருக்குல விழுந்தாரு, சைதாவுல கிடந்தாரு. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா இலாஹ இல்ல அன்த, அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லையே, சுப்ஹானக நீனா தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயம் பண்ணிவிட்டேன், நீ அநியாயம் செய்யாதவன், அநியாயம் ஏமாறதான், தப்பு ஏமாறதான். அல்ல இப்படி ஒத்துக்கிற பாருங்க, இதான் இபாதத். இபாதத்துல சிறந்த இபாதத் என்ன? அவன் எஜமான், நீ அடிமை. அவன் தர்றவன், நீ வாங்குறவன். நீ பாவி, அவன் மன்னிக்கிறவன். இத விளங்குறதா இபாதத்து. அப்துங்கிற அடிமையை அப்துல இருந்து வந்ததா இபாதத். அப்துன்னா அடிமை. அடிமைத்தனத்தை எங்க காட்டுற? கையேந்து போதானே காட்டுற. கையை ஏந்தி கூனி குறுகி அவனுடைய ஆற்றுரை எல்லாம் மனசுல ஒரு தேக்கி வச்சு உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் உணர்ந்து அந்த கை ஏந்தக்கூடிய நேரத்துல அதான் பெரிய வணக்கம். இந்த வணக்கத்தை கொண்டு போய் யார் யாருக்க கொடுக்குறீங்க? நோம்பை விட பெரிய வணக்கம், ஹஜ்ஜை விட பெரிய வணக்கம், தொழுகையில கூட அந்த துவா இருக்கிறதோ சிறந்த வணக்கமாகுது. அப்படிப்பட்ட சிறந்த வணக்கம். இந்த வணக்கத்தை கொண்டு போய் நம்ம வேற ஆட்களுக்கு செய்யறோம். அதுக்கு என்ன காரணம்? துவாங்கிறது வணக்கம் வழங்கல. கூப்பிட்டு, அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே அல்லாஹ் உதவி செய்யற மாதிரி, கடவுள் மாதிரி வந்து உதவி செய்யக்கூடியவனாக கருதி கொண்டு ஒருவனை அழைப்பதற்கு பேரு துவா. அந்த துவா அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலையும் கேட்கவே கூடாது என்பதை விளங்கி கொள்ளணும். அப்ப இபாதத்து என்பது தொழுகை மட்டும் இல்ல, அல்லாஹ் எதையெல்லாம் தனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதை அடுத்த ஆளுக்கு செய்யாம இருக்கிறது தொலைக்கணும். இபாதத்து விளங்கிட்டீங்கன்னா, எனக்கு செய்யும் அல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டான்னு வைங்க, வேற யாரும் செய்யக்கூடாது. எனக்கு சஜிதா செய்யுங்கிறான் அல்லாஹ், வேற யாரும் செய்யக்கூடாது. எனக்கு ஒரு கூ செய்யுங்கிறான், வேற யாரும் கூ செய்யக்கூடாது. காலில் விழுற சாஷ்டாங்க பண்றது கூடாது. அப்ப எனக்கு நேர்ச்சை செய்யுங்கிறான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. எனக்கு துவா செய்யுங்கிறான், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அப்ப குர்ஆனை நீங்க புரட்ட வேண்டும். எனக்கு செய்யுங்கள், எனக்கு செய்யுங்கள் அல்லாஹ் எதையெல்லாம் கேட்கிறானோ அதுதான் இபாதத். எனக்கு செய்யுங்கன்னு சொல்லாம நீங்க தின்னுங்கிறான், அது இபாதத் இல்ல. தின்னு பார்க்கணும் உனக்கு கொடு. எனக்கு செய்யுங்கன்னு எதை விரும்புறானோ அதை என்ன செய்யக்கூடாது, வேற இடத்துக்கு. இதான் இபாதத்துக்கு சுருக்கமான இலக்கணம். குர்ஆனை படிக்கணும். எனக்கு அது செய்யுங்கள், எனக்கு அது செய்யுங்கன்னு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் குறிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு இபாதத் தான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், துதி, புகழ் எல்லாமே, ருக்கு, சஜிதா, நேர்ச்சை, சத்தியம் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது. இதை உணர்ந்து நம்ம நடந்து கொள்ளணும். சத்தியம் பண்றது கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சிர்க்குங்கறாங்க. மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக. யார் வந்து அல்லாஹ்வை தவிர வேற ஆட்களை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். சத்தியம் கூட செய்யக்கூடாது. அல்லாஹ் மேல ஆணையாகன்னு தான் சொல்லணுமே தவிர அவுலியா மேல ஆணையாக, பாபத்துல்லா மேல ஆணையாக கண்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லாதே, காபாவுடைய இறைவன் மேல ஆணைன்னு சொல்லு. சத்தியம் செய்யறது எதுக்கு செய்யணும்? அவன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் மேல சத்தியம்னு சொல்றதா இருந்தா எதுக்கு அப்படி சொல்றோம்? அடே அல்லாஹ் நான் சத்தியம் செய்யறேன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்டா, அவன் கேட்பான்டா என்னையே அப்படின்னு அர்த்தம். அப்ப சத்தியம் செய்யக்கூடிய நேரத்துல சாட்சியா நிப்பாட்டுறீங்க. அந்த தகுதி ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கே தவிர காபத்துல்லா உங்களை பார்க்குமா, உங்களை தண்டிக்குமா? மஸ்ஜித் நபவின்னு சத்தியமான்னு சொல்லுவோம். குர்ஆன்ல சத்தியம் செய்ய அனுமதி இருக்குதா? இல்ல, குர்ஆன் உங்களை பார்க்காது. அப்ப அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணுமே தவிர வேற யாரு மேல சத்திய வணக்கம் இபாதத் இருக்குதே, சத்திய வணக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேல தவிர வேற யாரு மேல சத்தியம் செஞ்சதில்லை. லாஹு முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடிய சத்தியமாக இதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. வல்லாஹின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல ஆணையாக. பில்லாஹின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை தவிர யாரு மேல என்ன செய்யல சத்தியம் இல்ல. சத்தியம் வணக்கம், இதெல்லாம் வணக்கம். இந்த எல்லா வணக்கங்களையும் நம்ம அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாதுன்னு விளங்கி கொள்ளணும்.